பாடகர் சங்கீத் சன் மேல பயங்கரவாத தடை சட்டம் போட்டிருக்காங்க. பயங்கரவாத தடை சட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சது 20 ஆண்டுகள் சிறையில் போடுறது. தலைவரை பத்தி பாடினதுக்கு, ஈழத்துல தலைவனை பத்தி பாடுறதுக்கும் நமக்காக உயிர் நீத்த மாவீரர்கள் அக்கா தங்கைகளை பத்தி பாடினதுக்கு அவர் மேல இந்த சட்டம் பாஞ்சிருக்கு. இதை வன்மையா கண்டிச்சு அவரை விடுதலை செய்யணும் அப்படின்ற கோரி தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்பன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை கண்டனத்தை வெளியிட்டிருக்காரு. ஈழத்தை சேர்ந்த எனது அருமை சகோதரன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அங்க இருக்கிறவங்க இந்த ஆட்சியில் தாவேகா ஆட்சி வந்தவுடன் கேக்கு வெட்டி கொண்டாடினார்கள், எல்லாம் செய்தார்கள், இளைஞர் மக்களுக்காக என் குரல் ஒலிக்கும் என்று சொன்ன அண்ணன் விஜய் அவர்களும் இதுவரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடவில்லை. யாரெல்லாம் அங்க கேக்கு வெட்டி கொண்டாடினாரோ அவர் தான் வாயெடுத்து போயிருக்கிறார்கள். ஏன் சும்மா அவர்கள் நம்ம தொப்புள் கொடி உறவு அவர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் என்று வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் கொடுத்தார்கள் என்று இலங்கையைச் சேர்ந்த என் நண்பன் சீலன் அவர்கள் காணொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழர்கள் எல்லாம் தலைவனை பத்தி பாடின ஒரு காரணத்துக்காக அங்கே தடுப்பு சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்துல இப்ப உள்ள போட்டாங்க. நம்ம தான் குரல் கொடுத்தாகணும், வெளியில எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிந்த ஒரு உண்மையாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படிங்கறத எத்தனை பேருக்கு இங்க புரிஞ்சுக்கிறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு அந்த அவர் மேல் பாடகர் சந்தீப் சென் மேல் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையாவது விட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஏனென்றால் தமிழ் பேசக்கூடிய அனைவரும் நம் தமிழரே. உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய அனைவரும் குரல் கொடுத்து இருக்கிறார்கள் தவிர்த்து உங்களது பக்கத்திலிருந்து ஒரு குரல் கூட வரவில்லை என்பது இன்னும் எத்தனை பேருக்கு தெரியவில்லை என்று தெரியல. உங்கள் குரல் வேணும்.